அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை காலை நம் பயிர்களை தொடங்குகிறோம். இன்று நாம் ஒரு புதிய பகுதிக்கு செல்கிறோம். ராஜேஷ் தமஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அடுத்த நிலை போவதற்காக அரவிந்தர் ஒரு புது நெறிமுறையை கொடுக்க போகிறார். இது 238ஆம் பக்கம் ஆங்கில புத்தகத்தில் உள்ளது. இப்ப நம்ம அதை தொடங்குவோம். நேற்று ஒரு பகுதியை முடித்துட்டோம். முழு புது பகுதியை தொடங்குகிறோம். நம்ம படிக்கிறது இப்ப 3 modes ஆஃப் நேச்சர், அப்ப சாத்வீகம், ரஜஸ் அண்ட் தமஸ், அந்த 3 பத்தியும் படிச்சுட்டு வந்தோம். இந்த 3ஐயும் தாண்ட வேண்டும் என்பதை படித்தோம். அப்போ அதுல படிக்கும் போது என்ன வருதுன்னா, தி இனிஷியல் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இஸ் தட் ஒன் பிகின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் ஓன் நேச்சர் அண்ட் ஆல் நேச்சர். நல்லா இதை தெளிவா பண்ணுங்க. ஒரு இடத்துல சுவாமி விவேகானந்தர் சொல்வார், களிமண்ணை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் உலகில் எங்க அந்த களிமண் இருந்தாலும் களிமண் எப்படி இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு எடுத்துக்காட்டு கொடுப்பார். அது மாதிரி தி இனிஷியல் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட். அப்ப அந்த 3 குணங்களிலிருந்து நம்ம பின்வாங்கி விலகி நின்றோம் என்றால் முதல் நன்மை என்னவென்றால், ஒன் பிகின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் ஓன் நேச்சர். தன்னுடைய இயற்கையை ஒருத்தர் புரிந்து கொள்வார். இது முதல் இது. இரண்டாவது, அண்ட் ஆல் நேச்சர், அனைத்து இயற்கையும், அதாவது இயற்கையில என்னென்ன இருக்கோ அதை பற்றி எல்லாம் புரிந்து கொள்ள முடியும். இது முதல் நன்மை. தி இனிஷியல் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ப்ராசஸ் ஆஃப் டிட்டாச்மெண்ட் இஸ் தட் ஒன் பிகின்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்ஸ் ஓன் நேச்சர் அண்ட் ஆல் நேச்சர். இது முதல் படி. சரிங்களா? அடுத்தது என்னன்னு பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய சென்டென்ஸ், அரவிந்தோக்கு உரிய பெரிய சென்டென்ஸ் இது. கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறனால அதை செய்ய முடியல. The detached witness is able to see entirely without the least blinding by egoism, the play of her modes of the ignorance, and to perceive it into all its ramifications, coverings, and subtleties, for it is full of camouflage and disguise and snare and treachery and rules. இப்ப நம்ம இதுக்கு முந்தின இது படிக்கும்போது, ஞாபகம் போன பகுதி படிக்கும்போது அதோட இறுதி பகுதி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தேர் மஸ்ட் பி த ஃப்ரீடம் ஆஃப் தி இம்பர்சனல் விட்னஸ். அந்த விட்னஸ்ங்கிறதெல்லாம் முடிச்சோம். இந்த 3 வார்த்தை ஒரு கீவேர்ட்ஸா ஞாபகம் வச்சுங்க. ஒண்ணு இந்த இம்பார்ஷியல் அண்ட் இன்டிஃபரண்ட். இங்க இருக்கு இப்ப கடைசி வழியா உங்களுக்கு தெரியும், இம்பார்ஷியல் அண்ட் இன்டிஃபரண்ட். ஸோ எதையும் சார்ந்தும் இல்லாம எதை பத்தியும் ஒரு நடுநிலையோடு இருக்கிறதா இன்டிஃபரண்ட் சொல்லுவோம். அப்புறம் இங்க இம்பர்சனல். அப்போ எந்த நிர்குண ஒரு சாட்சியாக இருக்கும். 3 இம்பார்ஷியல், இம்பர்சனல், இன்டிஃபரண்ட். இந்த 3 வார்த்தையை கை கொண்டோம்னா நம்ம அந்த சாட்சியோட நம்ம இணைய முடியும். அதே விஷயம் தான் இங்க போடுறாங்க. டிட்டாச்டு விட்னஸ், அந்த விட்னஸ் இங்க கொண்டு வந்துறாரு. டிட்டாச்டு விட்னஸ் இஸ் ஏபிள் டு see entirely without the least blinding by egoism. இப்போ ஏன்னா நம்ம என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதான் இது புரியும். இப்ப நமக்கு இப்ப நடக்கிறது பூரா பிளைண்டிங் ஈகோயிசம் தான். ஏதாவது ஒண்ணு வச்சு எனக்கு என்ன வரும், எனக்கு என்ன ஆகும், என் பேர் கெட்டு போகுமா, இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அதுதான் பிளைண்டிங் ஈகோயிசம் நமக்கு. ஆனா இந்த டிட்டாச்டு விட்னஸ் ஆயிடுச்சுன்னா we will be able to see entirely. எந்த ஒரு நிகழ்ச்சியும் எதையுமே முழுமையாக பார்க்க முடியும்.
without the least blinding by egoism. இந்த ஆணவத்தால் வரக்கூடிய அந்த பார்வையற்ற அந்த சரியாக பார்க்கும் தன்மையற்ற ஒரு நிலையிலிருந்து நம்ம விலகிடுவோம். அப்ப அது எப்படி இருக்குன்னா, the play of her modes of the ignorance. அப்ப இந்த நேச்சருடைய அம்சங்கள் இருக்கு இல்லையா, ரஜஸ், தமஸ் அண்ட் சாத்விகம், அந்த லீலைகள் இருந்து, அந்த விளையாட்டுல இருந்து, அந்த நாடகத்துல இருந்து, அது எதுல இருந்து வருவது, அறியாமையிலிருந்து வருது. அதுல இருந்து நாம் அந்த மாதிரி அதுல பாதிக்கவே படமாட்டோம். இது முதல் நிலை. And to pursue it into all its ramifications. இப்போ pursue itsனா அதை வந்து இதை எப்படி பார்க்கணும் என்னங்கிறது வந்து, இந்த ராமிஃபிகேஷன்ங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கான்சிக்வன்சஸ், டெவலப்மெண்ட் growing out of and sometimes complicating a problem, plan or statement. அப்போ வந்து ஒரு கோர்ட்டோட தீர்ப்பு கொடுத்தா அதுல இருந்து கடன்னு வருது. இப்போ கல்கட்டால அந்த ஒரு மருத்துவக் கல்லூரி ஒரு பெண்ணுக்கு நேர்ந்த ஒரு மருத்துவ, அது பிஜி எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இருந்த பெண்ணுக்குரிய இது பாத்தீங்கன்னா, நேற்று பாத்தீங்கன்னா கொல்கத்தா தெருவெல்லாம் இது தகராறாகி அந்த அவங்க முதலமைச்சரே வந்து ராஜினாமா செய்யற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. பந்த் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்னு கேள்விப்படுறோம் இன்னைக்கு. அங்க பாத்தீங்கன்னா ஒரே, ஏன்னா இந்த ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி பிரச்சனை, இந்த பக்கம் நம்ம பங்களாதேஷ்லயும் சில பிரச்சனைகள் பார்ப்போம். அப்ப அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, கோர்ட் டெசிஷன் எல்லாம் வரும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனால வரக்கூடிய நெகட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ், டெவலப்மெண்ட் கான்சிக்வன்சஸ் க்ரோயிங் அவுட் ஆஃப் சம்டைம்ஸ் காம்ப்ளிகேட்டிங் ப்ராப்ளம். மோஸ்ட்லி ஒன்று நடந்தாலும் இது நடக்குதுன்னு வருது இல்லையா. அதனால இப்போ வந்து இப்போ நம்ம டாக்டர் பிரியாமாவுக்கு ஒரு சமீபத்துல ஒரு நடந்துட்டு இருக்கு, இன்னும் முடியல. அது அந்த பம்மல் சாலையை வந்து அகலப்படுத்துறாங்க. அப்போ அவங்க முன்பக்கம் இருக்கிற பகுதியை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்க போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, முன்னாடிதான் கிளினிக் வச்சிருந்தாங்க. இப்போ அதை வந்து அவங்க முன்னெச்சரிக்கையா பின்னாடியே கட்டிட்டாங்க, வீட்டையும் கட்டிட்டாங்க. ஸோ வீடு மேலேயும் கீழே கிளினிக் வந்துச்சு. இப்போ அது என்ன, அது அந்த அகலப்படுத்துது என்ற ஒரு முடிவால் நம்மளுடைய பணம் வருதுங்கிறது வேலை. ஆனா நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துருவோம், அதுல இருந்து எல்லாம் விலகி இப்ப இவங்க கைவிட்டு நிறைய காசு போட்டெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பேரு ராமிஃபிகேஷன். அதான் இது எடுத்த முடிவு. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய ஆடிட்டர், நம்ம ஆடிட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவர் வந்து எம்ஐடி கேட் சொல்லுவாங்க குரோம்பேட்ல, அதுக்கிட்ட அவங்க வந்து மெயின் ரோட்ல தான் வீடு. ஆனா அவங்களே வந்து காம்பவுண்டால இடிக்கிறதுக்கு முன்னாடி தள்ளியே கட்டியிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு இது பண்ணியிருந்தாங்க. இப்ப அந்த வீட்டுல எல்லாம் இல்லைங்கிறது வேற. நான் என்ன சொல்லணும்னா, இந்த ராபிஃபிகேஷன்னா ஒரு இதால அது எடுக்கக்கூடிய விளைவுகள், பின் விளைவுகள் மோஸ்ட்லி நெகட்டிவா இருக்குங்கிறது பாயிண்ட். இது புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம இப்ப பருவம் திருப்பி, ஸோ ராமிஃபிகேஷன்ஸ் இன்டு ஆல் இட்ஸ் ராமிஃபிகேஷன்ஸ். அப்ப அந்த அறியாமையால் அந்த ஆணவத்தால் எடுக்கிறதெல்லாம் மோஸ்ட்லி நெகட்டிவா இருக்கும். கவரிங்ஸ் அப்படியே கொஞ்சம் பூசி மொழுகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்கும். சட்டிலிட்டிஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப நுண்மையான விஷயங்கள் இருக்கும். ஃபார் ஏன் அப்படின்னு சொன்னா, ஃபார் இட் இஸ் full of camouflage and disguise and snare and treachery and ruse. எல்லாமே வந்து ஏமாத்துற வேலைன்னு சொன்னோம். கேமோஃப்ளேஜ் நம்மளுக்கு தெரியும். இந்த மிலிட்ரியில இருக்கவங்க எல்லாம் காட்டுல இருந்தாங்கன்னா அவங்க காட்டோட செடி மாதிரி செடியெல்லாம் கூட வச்சுட்டு போவாங்க. இல்ல நம்ம புலி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கருங்கோடுகளும் மஞ்சளும் புற்களுக்கு இடையில நடக்கும்போது புல்லோட புல்லா இருக்கும். நமக்கு வந்து முதல்ல தெரியாது, மஞ்சள் கலர்லாம் இருக்கு அந்த உடம்பு, அந்த கருப்பு கோடுகள்லாம் கருப்பா இருக்கு, இது எப்படி பச்சை புல்லா தெரியும் ஆண்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கலர் பிளைண்ட்னஸ் சொல்லுவோம். உங்களுக்கு எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்ல தெரியும். அதனால வந்து ஏதோ அந்த கருப்பு இருக்கும்போது புலி வர்றதே தெரியாது. இது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம கண் பார்வை அல்ல, மானுக்கும் அது வேட்டையாட மிருகங்களுக்கு நாய்களுக்கு கூட வந்துட்டு கருப்பு வெள்ளையா தான் தெரியுமே தவிர வண்ணம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கேமோஃபிளேஜ் அந்த பார்வையில பார்த்தா புரியும். அங்க ஒரு பக்கம். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் ஆஃப் கேமோஃபிளேஜ். இந்த ஆணவம் பண்றது அப்படியே அது இருக்கிறதே தெரியாத மாதிரி வரும். டிஸ்கைஸ்னா வேஷம். அப்புறம் ஸ்னேர் அப்படின்னு சொன்னா ஒரு பொறி வைத்து பிடித்தல். ட்ரெச்சரினா வந்து துரோகம். ரூஸ்ன்னு சொன்னாலும் அதே மாதிரி பொருள் தான் வருது. எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரே பொருள்ல வருது பாருங்க ரூல்ஸோட. ஏன்னா மற்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ட்ரெச்சரி, ஸ்னேர் எல்லாம். ரூல்ஸ்ங்கிறது நகரத்தை பத்தி நம்ம பார்க்க வேண்டாம். கிராஃப்டி ஸ்ட்ராட்டஜியும் சப்டர்ஃபியூஜ் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாங்க. அதாவது இது இந்த சப்டர்ஃபியூஜ் பாத்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் வரும். சப்டர்ஃபியூஜ்ங்கிற வார்த்தை டிசெப்ஷன் யூஸ் டு அச்சீவ் அன் எண்ட்.
அப்போ ஒரு முடிவுக்காக இது பண்ணுது. இப்போ சகுனியோட வேலை நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதா வந்துட்டு ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். சகுனி வந்து என்ன சொல்றாப்புல துரியோதன கிட்ட, தர்மருக்கு யுதிஷ்டனுக்கு வந்து சூதாட்டத்துல ஒரு பலவீனம் இருக்கு. அப்புறம் நம்ம சட்டப்படியே ஒருத்தர் ஒரு அரசு வந்து சூதாட்டத்துக்கு கூட்டா போய்தான் ஆகணும். என்கிட்ட இருக்கிற தாயம் வந்து நான் சொல்ற எண்ணம் தான் போகணும். நம்ம எளிமையா அவங்களை ஜெயிச்சிடலாம்னு. அதே யுதிஷ்டன் வந்து அந்த சகுனியை வச்சு ஆடும்போது கிருஷ்ணனை வச்சு ஆடினா அந்த யுத்தமே நடந்திருக்காரு. ஆனா அவர் கிருஷ்ணனை வச்சு ஆடாம அவருக்கு பலவீனத்தை வெளியில காட்டாம அப்படியே போறாங்க. என்னென்ன நடந்தது அதுவும் ராமிபிகேஷன். அப்ப தன்னை எல்லாம் இழந்து மனைவி இழந்து துச்சாதன் என்ன பண்றது திரௌபதிங்கிறதெல்லாம் அதெல்லாம் இந்த ராமிபிகேஷனுக்குள்ள வரும். அந்த ஒரு முடிவால் ஏற்பட்ட ஒரு இது. இந்த இடத்துல வந்து இந்த ரூல்ஸ்ங்கிறது ஏமாத்துற தன்மையை புரிஞ்சுக்கணும். இத்தனை விஷயம் அங்க இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து புரிஞ்சு கொள்வோம் அப்படிங்கிறாங்க. The detached witness is able to see entirely without the least blinding by egoism, the play of her modes of the ignorance. இப்ப இது எப்படி படிக்கணும்னா, the detached witness is able to pursue it all its ramifications, covering the egoism of the coverings and subtleties, for it is full of camouflage, the disguise and snare and treachery and ruse. இந்த வார்த்தைகள் ஏதாவது நான் சொன்னதுல விளக்கம் புரியலன்னா நீங்க கேட்கலாம் இப்போ. ஏன்னா வந்து ஸ்னேர் வந்து பொறி, ட்ரெச்சரிங்கிறதுனா துரோகம், ரூல்ஸ்ங்கிறது இந்த மாதிரி ஒரு வேற ஒரு முடிவை எடுத்து அதை ஏமாத்திருக்காவே செய்யறது. இப்ப நீங்க பேங்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாய் கீழே போடுவோம். நீங்க ஒரு 1,00,000 ரூபாய் நீங்க இது பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்றது, பணத்தை வித்ரா பண்ண போகும்போது பணம் விழுந்து ஒரு சார் ஒரு 10 ரூபாய் 100 ரூபாய் கீழே கிடைக்கிட்டு வந்துடும். ஒரு 100 ரூபாய் அவன் போட்டுக்குவான். நம்ம குனிஞ்சு எடுக்கிறதுக்குள்ள நம்ம பைய தூக்கிட்டு ஓடிடுவோம். சரிங்களா? இதே நான் நேற்று பாக்குறேன், ஒரு இது இருக்கு, பத்திரிகைகள் எல்லாம் பயிரக்கூட ஒரு வாட்ஸ்அப் இருந்துச்சு. திடீர்னு ஒரு 2 நாள் அந்த பத்திரிகைகள் வரல. என்ன காரணம் கேட்டா, அவர் பேசிட்டு இருந்த போனை வந்து 2 வீலர்ல வந்து பறிச்சுட்டு போனான்னா 55,000 ரூபாய் செல்போன். அப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இப்ப நடந்துச்சு. புரிஞ்சுங்க. அதுதான் வந்துட்டு அவனுக்கு இப்ப அவரு தவிக்கிறாரு. 55,000 நான் இஎம்ஐ எல்லாம் கட்டிட்டேன், முடிச்சுட்டேன், அதை ட்ரேஸ் பண்ண முடியல அப்படின்னா. அது மும்பைல நடந்தது. புரியுதுங்களா? அப்ப நிறைய அந்த ஏமாத்துறது, அவன் வந்து 2 வீலர்ல வந்து திருடுறான்னா யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி டக்குன்னு பறிச்சுட்டு போயிடறான். ஏன்னா அதெல்லாம் ஒரு 1,5 லட்சம் அப்படின்னு சொல்லலாம். 1,5 லட்சம் உங்க கையில இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரிதான் இந்த ரூபா போட்டு படிக்கிறது, இல்லாட்டி காக்கா எச்சம் போட்ட மாதிரி எல்லாம் சொல்லுவான். அவனுக்குலாம் ஏதோ ஒரு சோப்பு நிறைய எதையோ ஒண்ணு போட்டு சார் காக்கா எச்சம் போட்டுன்னு சொல்லி துடைக்கிற மாதிரி அவங்க கழுத்தையே திருப்பிட்டு இந்த பைய வெட்டிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் வந்து பல விஷயங்கள் நடக்கணும். அந்த காலத்துல நம்ம சொல்லுவோம், கண்ணில் மிளகா அப்படி தூக்கி போட்டு போறாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப அப்பட்டமா தெரியக்கூடிய விஷயம். இதெல்லாம் தெரியவே தெரியாது. அவங்க ஏமாத்துறாங்கன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயம். நீங்க யாராவது இதுல இது வரைக்கும் இந்த 2 சென்டென்ஸ்ல ஏதாவது சந்தேகம், வார்த்தைகள் புரியலன்னா தாராளமா கேளுங்க. இல்லாட்டி நம்ம தமிழ் படிச்சுட்டு அடுத்தது போலாம். சரி, அமைதி இருக்கு. சொல்லுங்க புவனேஸ்வரிமா. வணக்கம் சார். ரூல்ஸ்னா என்ன சார்? இந்த ரூல்ஸ்னாலும் அதே தான் இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்துச்சுல்ல ஸ்கிரீன்ல வந்தது சார், ஆனா ஃபாலோ பண்ண முடியல. சரி, நான் சொல்றேன். அதுக்காக நான் இப்ப கேட்கிறேன். அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியாம்மா? இப்ப இதுல ரூல்ஸ்க்கு இன்னொரு வார்த்தை சப்டர்ஃபியூஜ்னு சொல்றாங்க. அதாவது டிசெப்ஷன் டு யூஸ் அண்ட் டு அச்சீவ் அன் எண்ட். அதுக்குதான சகுனி இது சொன்னோம் இல்லையா? சகுனியோட நோக்கம் வந்து போரிடாமல் அந்த நாட்டை வெல்வது. நாட்டை வெல்வது மட்டுமல்ல, அந்த நாட்டுக்குரியவர்களை அடிமையாக்குதல். புரியுதுங்களா? அதைத்தான் நம்ம சப்டர்ஃபியூஜ் ரூல்ஸ்னாலும் அதுதான். அதாவது ஏமாத்துறது. அவங்களோட நோக்கமும் உண்மையான விளையாட்டு கிடையாது. உண்மையான நியாயமான விளையாட்டுன்னா அந்த தாயக்கட்டையில எது விழுதுன்னு தெரியாம தான் நியாயமான விளையாட்டு. அது வந்து ரொம்ப சிரமமான விஷயம். ஆனா சகுனிக்கு உண்டான தாயக்கட்டையில அவர் என்ன சொல்றாரோ அது விழும். அப்ப என்ன பண்றாங்க, துரியோதனா நீ வந்து யுதிஷ்டனை இது சூதாட்டத்துக்கு கூப்பிடு. இது ஃபர்ஸ்ட். இது 2வது வந்து அவங்களுக்கு அந்த பலவீனம் இருக்கு. அது உனக்கு பதிலா நான் ஆடுறேன்னு சொல்லி என்ன வந்து இது பண்ணிட்டு ஒரு டெலிகேட் பண்ணிட்டு. இது 3வது. அப்ப அதே யுதிஷ்டனா கடைசியில கிருஷ்ணன் வந்து பார்த்த சாரதியா இருக்கும்போது வேலையை இப்பவே செஞ்சிருந்தா இவர் ஜெயிச்சிருப்பாரு. புரியுதுங்களா? அப்ப வந்து ஒரு ஏமாத்தணுங்கிற எண்ணத்தோடயே செய்யக்கூடிய ஒரு தந்திரம். சகுனின்னா உங்களுக்கு என்ன தெரியும் யோசிச்சு பாருங்க. சகுனின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்?
ஆமா, அந்த பொய்யான தாயக்கட்டை தான் சார் அது நமக்கு வரும். தாயக்கட்டப்பட்ட ஏமாத்துறதுன்னு அர்த்தம். அதுதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ்ல எதுவும் காட்டுறோம் பாருங்க. பிளான் பண்ணி ஏமாத்துற வேலை. அதுதான் அது பாருங்க. கிராஃப்டி ஸ்ட்ராட்டஜி, ரூல்ஸ்ங்கிற வார்த்தையே இருக்கு, ரூல்ஸ்ன்னு சொல்லுவோம். கிராஃப்டி ஸ்ட்ராட்டஜம் சப்டர்ஃபியூஜ்ல இப்படி ஏமாத்துறதுதான். இந்த வைல்னு சொன்னதுல WILE வைல்னு சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா ட்ரிக் இன்டெண்டட் டு டிசீவ் அண்ட் என்ஸ்னேர். அந்த ஸ்னேர் அப்படிதான் நம்ம நினைச்ச மாதிரி அவங்க படிக்க. அதுக்காக தான் நான் இதெல்லாம் சொன்னேன். ரூபாய் போட்டு ஏமாத்துறது, எச்எல் ஏதோ காக்கா எச்சம் போட்ட மாதிரி இது எல்லாமே இந்த ரூல்ஸ்ல வரும். இப்ப வெறும் 10 ரூபாய் 100 ரூபாய் போட்டு அவன் லட்சத்தை அடிச்சுட்டு போயிடுவான். ஆமாங்க சார். புரியுதுங்களா? சார் இன்னொரு வார்த்தை சார், சட்டிலிட்டிஸ். சட்டில்ங்கிறது நுண்மை தானுங்கம்மா. ஆமா சார், அது தெரியுது. அது அந்த இது சேர்த்த உடனே சட்டிலிட்டிஸ் வேலை வந்து பாத்தீங்கன்னா சரியா கேட்க மாட்டேங்குது. இப்ப வந்து கேக்குது சார். உங்க பேச்சும் பிரேக் ஆகுது, நல்லா கவனிங்க. அதாவது என்னன்னா, அந்த உங்களை உயர்த்தி பேசி உங்களை ஐஸ் வைக்கிற மாதிரி எல்லாம் பண்ணி உங்களை ஏமாத்துறது, உங்களுக்கே தெரியாம நீங்க கழுத்து போடுவீங்க. ஆமா ஆமா, கண்கட்டி வித்த. இப்ப கண்கட்டி வித்து அது எது வேணாலும் சொல்லலாம். இப்ப நம்ம என்னுடைய தொழில் என் தாயார்கிட்ட 24 மணி நேரம் நர்ஸுங்க பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 7 பவுன் சங்கிலியை காணும். சங்கிலியை காணல இருந்துச்சு, ஆனா எங்களுக்கே தெரியாம அதை எடுத்து அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் போட்டிருக்கோம். அப்படியே அந்த டிசைன் மாறாம. அதுல என்னன்னா 2 விதம். எங்க அம்மாவே அவங்களுடைய ஏதோ ஒரு நன்றி நினைச்சிட்டு அந்த அம்மா பொண்ணு கழட்டி கொடுங்க, செக் பண்ணணும்னு ஏதாவது சொல்லி கொடுத்துக்கலாம். ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. புரியுதுங்களா? இதுதான் அந்த அதுதான் சட்டிலிட்டி. அவங்க வந்து அந்த எந்த நர்ஸையும் நாங்க குறை சொல்ல முடியும். பேபி இல்லைன்னு சொல்லி ஒரு பொண்ணு கொஞ்சம் அதுதான் நிறைய திருப்பி வேலை பண்ணிச்சுன்னு சொன்னேன் ஒரு தடவை. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆனா போன்ல பேச கிளண்டு வந்து சொல்லப்பட வார்த்தை சில வார்த்தைலாம் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு, என்ன தலையெழுத்துன்னு சொல்லுறது அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. எங்களுக்கு கேள்வின்னு பார்ப்போம். ஏன்னா என்னோட மகளோட போன் தான் கொடுத்துருந்தோம். அவ எப்படி பேசுறா, நான் எப்படி நடந்திருக்கு. ஆனா பேசும்போது பாத்தீங்கன்னா செல்லம் புஜ்ஜிமா அப்படின்லாம் சொல்லி கொஞ்சம் எங்க முன்னாடி. புரியுதுங்களா? நம்பிக்கை துரோகம். அதெல்லாம் தான் ஒரு நுண்மையாக செய்து அவங்க அப்படி இந்த மாதிரி இப்ப பிரியாமா வீட்டுக்கும் அந்த பொண்ணு வந்திருக்கு. எதுக்கோ நாங்க வந்து போன போது அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு எதுக்கோ அப்ப பாத்தீங்கன்னா பைபிள் புக்கெல்லாம் அது கொடுத்தோம். பிரியாமாவுக்கு தெரியும். அப்புறம் அதுவும் பைபிள் படிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு நுண்மையா அவங்க ஏமாத்துறதே நமக்கு தெரியாம ஏமாத்துவாங்க. நம்ம ஏமாந்து தெரியாம சிரிச்சுட்டே கழுத்துல கத்தி வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஈரத்துணி போட்டு கழுத்துல கத்தி வைக்கிறதுலாம் சொல்லுவாங்க. இது விஷயம் அது உண்மையா தானே அவங்க டீல் பண்ணிருக்காங்க. சகுனி வாங்க அவன் அவங்களை ஏமாத்துற போறேன்னு சொல்லவே கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் எந்த லெவலுக்கு போகுது, அந்த 12 ஆண்டுகள் முடிச்சு ஒரு ஆண்டுகள் அஜாதவாசம் அதுலயும் சிக்கிறாங்களான்னு தானே பாக்குறாங்க. புடிச்சிட்டோம்னா திருப்பி 12 ஆண்டு திருப்பி இன்னொரு வருஷம்ங்கிற மாதிரி வருது இல்லையா? அதனால அந்த இவர் வந்து அர்ஜுனன் வந்து பிரகனலைன்னு சொல்லக்கூடிய ஒரு திருநங்கை மாதிரி இருந்து அந்த காண்டி இது வில்ல எடுக்கும் போது அந்த முடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு சந்தேகம். ஏன்னா இங்க வந்து இவர ஒரு பண்ணிருப்பாங்க, கீசகனா ஒருத்தரை முடிச்சிருப்பாங்கல்ல அந்த விராட இதுல. அப்ப அவனை பார்த்ததுன்னா பீமனாலதான் முடியும், கீச்சக வதம்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க வந்து பீமன் இருப்பாங்கன்னு சந்தேகத்துலதான் இங்க வந்து ஆணிரை கவர்தல் சொல்லுவாங்க, பசுமாட்டை எல்லாம் இது பண்றது. அப்போ இவர் ஒத்த ஆளா போய் உத்தரகுமாரங்கிற ஆனா வந்து ரொம்ப பெண்களுக்கு முன்னாடி ரொம்ப நான் இவங்க எல்லாம் ஜெயிச்சிருவேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஆனா பயந்து நடுங்க ஆரம்பிச்சுவாப்புல. அப்ப பிருகநிலை தான் தேர் ஓட்டுவாப்புல வந்து அந்த வன்னி மரத்துல வந்து அவங்களுடைய ஆயுதங்கள்லாம் இருக்கும். அதை ஆனா அதை டெட் பாடின்னு சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு வகை ரூல்ஸ் தான். ஏன்னா அது வெளியில தெரியக்கூடாதுங்கிறது. ஏன்னா அது ஒளிவிடக்கூடிய ஆயுதங்கள். இந்த உதயகுமாரே வந்துட்டு உத்தரகுமாரே மேல இருந்து எடுத்துட்டு வர சொல்லி அப்புறம் அது ஒத்த அர்ஜுனன் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அத்தனை பேரை ஒரே ஒரு இவரே ஜெயிச்சிடறாப்புல அர்ஜுனனை. அப்புறம் நிறைய படம் வருதுங்கிறது அப்புறம் குருஷேத்திர யுத்தத்துல பாத்தீங்கன்னா நிறைய படைகள் சேர்ந்துருது. இதெல்லாம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அவங்க எப்படி எல்லாம் வந்துட்டு ஏமாத்துற வழி பாக்குறாங்க,
எப்படி இவங்களை திருப்பி மாட்ட வைக்க பாக்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ஆமாங்க சார். ஏன்னா நான் எல்லாம் சொல்லுங்க. பிளான் பண்ணி ஒவ்வொரு விதமா ஏமாத்துற வேலைக்கெல்லாம் இங்க பேர் கொடுத்திருக்காரு பாக்கலாம். அதுதான் இங்க முக்கியம். ராமிபிகேஷன்ஸ்னா இது செஞ்சா இது நடக்கும், கவரிங்ஸ்னா பூசி மொழிகை முன்னாடி இருக்கிறது தெரியாது, உள்ளுக்குள்ள பெரிய ஓட்டை இருக்கும், அதை கவர் பண்ணிடுது. சட்டிலிட்டிஸ்னா ரொம்ப சட்டில் சொன்னாலே நுண்மைன்னு அர்த்தம். இப்ப பாடியில சட்டில் பாடின்னு சொன்னா அந்த சூட்ச்ம பாடி ஸ்தூல பாடி எல்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப உடம்பு தெரிஞ்சதுன்னா ஸ்தூல பாடி, தெரியாத உடம்புக்கு வந்து சூக்ஷ்ம பாடி. சூக்ஷ்மங்கிறதே சட்டில் தான். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். இப்போ ஒரு தவறான அதாவது திருட்டுத்தனம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு இத்தனை வார்த்தைகள் கொடுத்து கொடுத்திருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்கு சார். நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது பொருள். ஆமா, புரியுதுங்களா? சோ இன்னைக்கு வந்து ராமலட்சுமி படிச்சாங்களா இன்னைக்கு? வசந்தம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. என்னம்மா? வசந்தம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். வசந்தா மேடம் கை தூக்கி இருக்காங்க சார். வசந்தா மேடம் வசந்தம்மா சொல்லுங்கம்மா, அன்மியூட் பண்ணி. சாரி டு டிஸ்டர்ப் சார். வந்து நம்ம இந்த சட்டர்ஃபியூஜ் வந்து த மதர் புக்கோட பிகினிங்லயே நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். கரெக்ட் கரெக்ட். அது அதுல வரும். அது நிறைய லிஸ்ட் போடும்போது சப்டர்ஃபியூஜஸ் வரும். அங்கதான் அப்பப்பயே அதுலதான் வரும்னு நினைக்கிறேன். கரெக்டா சார்? அப்போ பின்னால ஒரு இடம் வருது சாப்டர் 6ல. இது வந்து புக் 3வது பக்கமே இருக்கு சட்டர்ஃபியூஜ். நம்ம சொல்லுங்கம்மா. அப்பப்பரே வந்து மகா சரஸ்வதி அந்த இதுல வருது சார். வரும் அறகுறையா வேலை செய்யறதுக்கு. ஏன்னா எனக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. நன்றி, நீங்க ஆழமா போயிருக்கீங்க. இல்ல சார், நேற்றுக்கு தான் வாசிச்சேன், அதனால நினைப்பு இருக்கு. தேங்க்யூ சார். நேற்றுக்கு வாசி. பாக்கியலட்சுமி அம்மா அடுத்து யார் படிக்கணுங்கம்மா? சார் நேத்து பிரியாமா படிச்சாங்க. ஓகே ஓகே. அப்போ வந்து முனீஸ்வரன் ஐயா வாய்ப்பு இருந்தா படிக்கலாம் தமிழ்ல, இல்லாட்டி ராமலட்சுமி அம்மா. படிக்கிறேன். படிங்க. இவ்வாறு விலகி இருப்பதன் முதல் பலனாக நாம் பிரகிருதியையும் நம் இயல்பையும் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். அஞ்ஞானமிக்க பிரகிருதியின் அம்சங்களாகிய குணங்களில் சூழ்ச்சி, பாசாங்கு, பொய்க்கோளம், ஒளிவு மறைவு, வஞ்சகம் ஆகியவை நிறைய உண்டு. சாட்சியாக விலகியிருப்பவன் அகங்காரத்தால் சற்றும் குருடாகி விடாமல் குணங்களின் இலக்கங்களை முழுவதுமாக கண்டுகொள்கிறான். அவற்றின் உரைகளை ஊடுருவி நுட்கங்களையும் பற்பல விளைவுகளையும் புரிந்து கொள்கிறான். நீண்ட அனுபவத்தால் பயிற்சி அந்த எடுக்க வேண்டிய பிரியாம அப்படியே வச்சிருங்க. நான் சொன்னப்புறமே எப்பவுமே எடுங்க. அந்த நுணுக்கங்கள் தான் இங்க வந்து சர்டிலிட்டி. புரியுதுங்களா புவனேஸ்வரி? புரியுது சார், நுணுக்கங்கள். அப்படி செய்ய எப்படி செஞ்சாலே தெரியலன்னு சொல்லுவோம்ல, நிப்பாங்க எல்லாம் இழந்து போய் நிப்பாங்க. அதுதான் வேடிக்கை. உண்மைதான் சார். எவ்வளவு ஒரு நுணுக்கமான ஒரு திருட்டுத்தனம், நுணுக்கமான ஒரு நல்ல செயல் எவ்வளவு உயர்வோ, நுணுக்கமாக தப்பு செயல் எவ்வளவு ஆச்சரியப்படுற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஆமா. இப்ப நீங்க வந்து எடுத்துடலாம் பிரியாமா. வேற யாரும் கை தூக்கிட்டீங்களா சார்? நான் சொல்லுங்கம்மா. அது நீங்க சொன்னது ஞாபகம் வந்ததுங்க சார். இங்க நம்ம பக்கத்து வீதியிலங்க காலையில ஒரு அம்மா வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. அப்படியே போன் பேசிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன சைக்கிள்ல வந்து, பாட்டி இந்த வீதி சொல்லி பேரு எங்க இருக்குது, எப்படி போகணும்னு. உடனே போன காதுகிட்ட வச்சிருந்தவங்க இப்படி நகர்த்தி, தம்பி இது அந்த பக்கம் அப்படின்னு சொன்ன உடனே கையில இருந்து போனை பறிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க சார். சைக்கிள்ல வந்திருக்கோம். இதை வந்து இப்ப ஒரு வேடிக்கைக்காக நான் நடத்தின ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த காலத்து கண்ணப்பண்ணது சரிங்களா? ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு இல்லாத, ஓரளவுக்கு ஈடுபாடு இருக்கக்கூடிய என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய சித்தி மகர் அவர் வந்து ஒரு பெண்ணை விரும்பிட்டு, இதெல்லாம் 80கள்ல நடந்த ஒரு கதை.
அப்போ அந்த பெண் வந்து கோயம்புத்தூர், ஆணும் கோயம்புத்தூர். ஆனா இவங்க கோயம்புத்தூர்ல இருந்து இந்த ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த இவங்க என்ன பண்றாங்க, சென்னை வந்துடுறாங்க. எங்கன்னா மயிலாப்பூர். நான் படிச்ச இடமும் விவேகானந்தா காலேஜ் மயிலாப்பூர் தான். அப்ப என்ன பண்ண, யாரோ ஒருத்தர் வந்து எப்பவுமே இந்த காதல்ல வந்து நிறைய சிக்கல்களை உருவாக்குவாங்கல்ல. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, அப்ப ஈழத்து பிரச்சனை அந்த ரொம்ப ஆரம்ப கட்டம்னு சொல்லுவோம். முழுக்க முழுக்க நடக்காத ஒரு ஆரம்ப கட்ட நிலை. அப்ப அங்கிருந்து ஒரு பையன் வந்துட்டான், அவன் வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இது வந்துச்சு. அப்போ என்னுடைய தம்பி வந்து அதை ரொம்ப இது ஆதங்கப்பட்டு சென்னைக்கு வரோம். அப்ப நாங்க சென்னை நந்தனத்துல இருக்கோம். அப்ப என்ன பண்றேன், அந்த பொண்ணை பார்க்கணும், அவங்ககிட்ட நான் வந்து நேருக்கு நேர் பார்க்கணும், நான் பார்க்க முடியாத ஒரு சூழல். இந்த ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஒரு நன்மைக்காக செய்ததா நீங்க நினைச்சுக்கலாம். நான் என்ன பண்ணேன், அவங்ககிட்ட வந்து ஒரு டெய்லர் கடையுடைய கோயம்புத்தூர் டெய்லர்கள் அவன் வந்து பார்ட்னர். ஒரு வேலையில இருந்தாலும் ஒரு பார்ட்னர். அந்த பேரே அடிச்சிருக்கும். அந்த அட்ரஸ் கார்டை நான் வச்சுக்கிட்டேன். இவன் வந்து நேரா வந்து அந்த வீட்டுக்கு போக முடியாது. நான் யாரோ தெரியாத மாதிரி அந்த வீட்டுக்கு போய் அந்த அட்ரஸ்ல பின்னாடி வேற யாரோ விநாயகர் தானே முருகனுக்கு வேலை பண்ண, விநாயகர் பேரே கணேஷ்னு எல்லாம் போட்டு அவங்க வீட்டு நம்பர் மாதிரி ஏதோ ஒண்ணு போட்டு தெருவெல்லாம் போட்டு அதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு போய் போனேன். அவங்க அக்கா வீடு அது. அவங்க அக்கா வர்றாங்க. வந்த உடனே அவங்க கிட்ட நான் அவங்களுக்கு இங்கிலீஷ் பொதுவா வராது. அதனால நான் என்ன பண்ணேன், அப்போ கரெக்டா உங்களுக்கு எல்லாம் சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த ஓல்டு நம்பர் நியூ நம்பர் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் எல்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி கார்பரேஷன்ல. அப்போ வந்து இந்த அட்ரஸ் இருக்கு. இப்ப நீங்க சைக்கிள்ல வந்து பையன் சொன்னீங்களா பாகியலட்சுமி அம்மா, அதே மாதிரிதான் நானும் பண்ணேன். ஆனா வேற அந்த ஏமாத்துற எண்ணத்துல இல்ல. அப்ப நான் அதை காட்டுறேன். காட்டிட்டு இது எங்கெங்க இருக்குன்னு இங்கிலீஷ்ல நானே இதை சேஞ்ச் அட்ரஸ் அப்படி இப்படி போன் நம்பர் அது இதுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு இங்கிலீஷ் புரியாதனால இந்த பொண்ணு கொஞ்சம் கான்வென்ட் எல்லாம் படிச்சதுனால அந்த பொண்ணை உள்ள இருந்து கூப்பிட்டாங்க. அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்ணேன், இவங்க கூட பேச்சு கொடுத்துட்டு அந்த எப்படி 10 ரூபா கீழே போட்டு திருடுற மாதிரி பேச்சு கொடுத்துட்டு இப்படி விரலை வந்து இப்படி காட்டினோன்னு அந்த பொண்ணு வந்து இதை திருப்பி பார்த்தோன்னே அவங்க தம்பியோட பேர் இருந்தாலும் அப்படி ஒரு முகத்துல ஒரு மலர்ச்சியை காட்டினாப்புல. மலர்ச்சியை காட்டணும். சரிங்க, நான் அந்த போஸ்ட்மேன் கிட்ட இல்லாட்டி போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் கேட்கறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா வேலை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டேன். வித்தின் 5-10 மினிட்ஸ் அந்த பொண்ணும் அந்த அக்கா பையன் சின்ன பையன், இன்னைக்கெல்லாம் பெரிய ஆளா கல்யாணம் தான் பண்ணிட்டு இருக்கோம். 2 பேரும் வந்து, உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல, அந்த அமிர்தாஞ்சன் ஒண்ணு இருக்கும் அங்க, லஸ் இது வந்து இருக்கும், டாக்டர் நாகேஸ்வர பார்க் இருக்கும். தெரியும் சார், தெரியும் சார். அங்க போய் இவங்க வந்து பேசினாங்க. நான் வந்து காவல் காத்துட்டு இருந்தேன்னு சொன்னேன். அந்த மாதிரி ஒரு இது பாத்தீங்கன்னா இந்த வேலை எல்லாம் இருக்கும். கவரிங், சட்டிலிட்டிஸ், டிஸ்கைஸ், ஸ்னேர், ட்ரெஷரி. ஆனா நோக்கம் வந்து ஏமாத்துறது இல்லை. அவங்க கல்யாணம் ஆகி இப்ப அவங்களுக்கு 2 குழந்தை நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு அதுல என்ன எனக்கு என் தம்பி மேல ஒரு பெரிய பெருமிதம் சொன்னா, அவனுக்கு 2 தங்கச்சிங்க. அந்த அவங்க 2 பேர் கல்யாணத்தை முடிச்சுதான் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி 9 ஆண்டுகள் காத்திருந்து அந்த கல்யாணம் நடந்துச்சு. நல்லாவே அவங்க எல்லாம் செட்டிலா இருக்காங்க. அவங்க பெரிய அவதான் ஹையஸ்ட் சேலரி அவங்க மகளை சொல்றாங்க. இதெல்லாம் வாங்கினாங்க. மொழி கூட வேற, அவங்க தெலுங்கு தாய் மொழியா இருந்தாங்க. இப்படி புவனேஸ்வரிமா உங்க கருத்து சொல்லலாம். இப்ப நான் பண்ணதை வச்சுக்கிட்டு ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல சார். எல்லாரும் அவங்களுடைய வாலிப வயசுல என்னென்ன வேலை எல்லாம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது வந்து தப்பு இல்ல, ஒரு உதவி நல்ல காரியம். ஆனா அதுல கண்டிப்பா நல்ல ஏமாத்துறது, அதுவும் தப்பு. மாட்டிக்காம ஏமாத்துறது பெரிய கலைதான் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிருக்கிறீங்க. கண்ணன் மாதிரி பண்ணிருக்காருன்னு தெரியுது. நான் சொன்ன அந்த பொண்ணு அவங்களுக்கு சந்தேகம்லாம் வந்துச்சு. வேலைக்கு இருந்தனால நான் சொன்ன அந்த பொண்ணு சந்தேகமே படாது. முதல்ல என்ன லெட்டரை தான் காட்டணும், இங்கிலாந்து லெட்டர். அந்த லெட்டரை படிச்சோடனே கண்டிப்பா அந்த பொண்ணு மேல அந்த தப்பு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே தான் அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் சொல்ல முடியல. இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப நேர்மையான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுதான் அதோடைய இது. அப்ப அதுல அந்த 2 குடும்பமும் சேர்ந்தும் இருக்கு. அதாவது அக்கா இதெல்லாம் அவங்க அக்கா வீட்டுல எந்த விதமான வெறுப்பு ரொம்ப நெருங்கி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு அருமையான விஷயம். குணங்களை புரியாத வரைக்கும் தான் சார் பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா அது ஈஸியா போயிடும் எல்லாமே. அதே மாதிரி ஆடிட் நிறைய வேலைகள் நம்ம செஞ்சோம். ஆனா நான் எப்ப மதர் கிட்ட வந்து
அது சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அந்த அந்த நானும். அதுல நம்ம ஸ்ரீ அரவிந்தர் ரூம்க்கு வந்து கிளிங் டு ட்ரூத்னு போட்டிருக்கோம். கிளிங் டு ட்ரூத் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா மெய்ப்பொருளை பற்றிக்கொள் அப்படிங்கிற பொருள், அது பெரிய இறைவனை சொல்லக்கூடியது. ஆனா நம்ம ஆடிட்டிங்ல கொஞ்சம் முன்பின்ன அட்வொகேட் ஆடிட்டுங்கிறது வந்து செய்ய பிடிக்கல. ஆனா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது சில விஷயங்கள் செய்யும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்ப வைகரை ஆசிரியரா இருந்தது சீதாராம்ஜின்னு சொல்லுவாங்க, டைனிங் ரூம் இன்சார்ஜா இருந்தாரு. அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ரொம்ப குற்ற உணர்வா இருக்குன்னு சொல்லும்போது, நீங்க கவலைப்படாத, நீ வந்து என்ன வந்துச்சுன்னா உனக்கு மதர் மாத்திடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் ஆடிட்டிங்ல இருந்து கம்ப்ளீட்டா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சிக்கு போனேன். அப்புறம் வாழ்க்கை ஓடி. ஆனா அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நான் செய்யல. பொய்மையை முடிந்த வரைக்கும் தவிர்க்க பார்க்கிறேன். இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். சரி, இப்ப நம்ம ஒரு இந்த சென்டென்ஸ் படிப்போம். நன்றி எல்லாருக்கும். தமிழ் படிச்சுட்டோம் இல்லையா? இது வந்துட்டு இதுதான் படிக்கப்போ முனீஸ்வரனையா படிக்கும் போது வந்த வரிகள். Instructed by long experience, conscious of all act and condition as their interaction, made wise of their processes, he cannot any longer be overcome by their assaults, surprised in their nets and deceived by their disguises. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து அறிவு பட்டறிவுன்னு நம்ம சொல்லுவோம். இன்ஸ்ட்ரக்டட் பை லாங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ வந்து நீண்ட அனுபவத்தால் இன்ஸ்ட்ரக்டர்னா நமக்கு ஒரு கருத்துகள் எல்லாம் மனசுல பதிவாயிடுச்சு. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த கூட 24 hours இருக்கிற நர்ஸ்ல இந்த மாதிரி திருத்த வேலை நடக்குதுன்னு சொன்னா, உங்க வீடுகள் யாராவது அந்த மாதிரி இல்ல நம்ம நண்பர்கள் வீட்டுல அந்த மாதிரி நடந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பா நகையெல்லாம் பத்திரமா பாத்துக்கணும் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? யாராவது சொல்லலாம் பதில். எப்பா நகையெல்லாம் எடுத்து வச்சிருங்க, கழுத்துல இருக்க வேண்டாம், தாலியா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டி அப்பப்ப செக் பண்ணணும் சொல்லுவோமா மாட்டோமான்னு யாராவது சொல்லலாம். நீங்க கண்டிப்பா எல்லாம் அறிவுரை சொல்லத்தான் செய்வாங்க. நீங்க கத்துக்கிறீங்களா? அதுதான் லாங் எக்ஸ்பீரியன்ஸ்ல நமக்கு ஒரு அறிவு வரும். இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சேலத்துல வந்து அகரம் செட்டியான்னு ஒரு குறிப்பிட்ட இனம் ஒன்று இருக்கிறது. அதிகமா மற்ற ஊர்ல அங்க இருக்காங்க அதிகமான மக்கள். அவங்க வந்து நஷ்டம்ங்கிற சொல்லையே பயன்படுத்த மாட்டாங்க. செட்டியாரும் போதே வியாபாரம் தான் அதிகமா இருக்கும். அந்த நஷ்டம் என்று சொல்லுக்கு மேல அவங்க சொல்றதே புத்தி கொள்முதல் தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப நல்ல வார்த்தை. அதாவது நான் இதை இழந்து நான் இந்த பாடத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு இவரு கூட சொல்லுவார். நம்ம தாமஸ் சொல்லுங்க பவுனேஸ்வரமா. பொதுவாவே இந்த செட்டியாருங்க எல்லாம் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் ஒரு தவறு நடந்துட்டா அது புத்தி கொள்முதல் தான் சொல்லிக்குவாங்க. அது தவறு, நான் ஏன் இப்படி பண்ணேன்ல யாரும் கேட்க மாட்டாங்க. புத்தி கொள்முதல் வாங்கியாச்சு, உனக்கு புத்தி வந்துருச்சா நீ அடுத்தபடி போட்டுருவாங்க ஈஸியா. அங்கதான் அதிகமா கேள்விப்பட்டேன். இப்ப இவங்க யாரா டக்குன்னு சொல்லலாம். பல்பு கண்டுபிடிச்சவர் யாருங்க? இன்வென்டட் பை தாமஸ் ஆல்வா எடிசன். அவர் வந்து ஆயிரக்கணக்கானதுக்கு அப்புறம் தான் இந்த டங்ஸ்டன் கண்டுபிடிச்சதான் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டீங்களா? அது ஒரே டக்குன்னு டங்ஸ்டன் அவர் கண்டுபிடிக்கல. குண்டு பல்பு இப்ப சொல்றோம் இல்லையா? அப்ப வந்து 1000 முறை வந்து அப்ப வந்து கேட்டாங்க, வெறுத்து போகலையா அப்படின்னு கேட்டும்போது, இந்த 1000ஆல் பல்பு எரியாதுங்கிற ஒரு இதை கண்டுபிடிச்சு. அது ஒரு வகை புத்தி கொள்வது. அப்போ இன்ஸ்ட்ரக்டட் பை லாங் எக்ஸ்பீரியன்ஸ், கான்சியஸ் ஆஃப் ஆல் ஆக்ட் அண்ட் கண்டிஷன் as the interaction. இந்த இன்டராக்ஷனும் அங்க இருக்கிற ராமிஃபிகேஷனும் பாருங்க. அப்பனா வந்துட்டு ஒவ்வொரு செயலும் அதுக்குரிய நிபந்தனைகளும் அதுக்குள்ள ஊடுருவி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம உணர்வோட இருக்கும். இது நடந்தா இது நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி. மேட் வைஸ் ஆஃப் த ப்ராசஸஸ், அந்த முறைகள் எல்லாம் வந்து ரொம்ப அறிவுபூர்வமா மாறிடுறாங்க. இந்த மேல முதல்ல சொன்ன நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம். He cannot any longer be overcome by their assaults. நம்ம தமிழ்ல இந்த வார்த்தை படுற பாடு மாதிரி எந்த வார்த்தையும் படாது. இங்கிலீஷ் வார்த்தை அசால்ட்னா அலட்சியம்ங்கிற பொருளை நம்ம பயன்படுத்திடுவோம். அந்த பொருள் ரொம்ப அபூர்வமா இருக்கும். அசால்ட்னா அடித்தல், அதோட தாக்குதல்ங்கிற பொருள் தான் ஒண்ணு. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்னா நுண்மை ஒரு பட்டியலே போட்டார் இல்லையா? அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஏமாற்று வேலைகளில் இவங்க வந்து ஏமாற மாட்டார்கள். இதுதான் இருக்கு. cannot any longer be overcome by their assault, cannot any longer be surprised in their nets, அந்த வலைகளில் சிக்குவதில்லை. ஆர் no longer deceived by their disguises, அந்த வேஷங்களிலிருந்து ஏமாறுவதில்லை. இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம அந்த விட்னஸ் நிலைக்கு போய்
அந்த பல வாழ்ந்த அனுபவங்களை நான் சொல்றது வெறுமனே இந்த திருட்டு அந்த மாதிரி இல்லை, ஆன்மீகத்திலேயே எவ்வளவோ சிக்கல்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வாமித்திர கதையை படிச்சாலே அதுல எத்தனை சிக்கல்கள் வரும். அவர் வந்து பிரம்மரிஷி ஆகணுங்கிற பயணத்துல போயிட்டு இருப்பாரு. அவருக்கு எந்தெந்த மாதிரி தடைகள் வருது, அந்த தவத்துல அவர் ஏற்படுத்தின அந்த பலத்தை எல்லாம் எப்படி இழக்கிறார், அது அப்படி எப்படி ரீசார்ஜ் ஆகுதுன்றது, பெண்ணால வருது, அப்புறம் வந்துட்டு திரிசங்க சொர்க்கம் பண்றது, பல விஷயங்கள், கோபத்தால சாபம் விடுறதுன்னு சொல்லி அவர் எப்படி எல்லாம் தன்னுடைய பலத்தை இழந்து மீண்டும் பலத்தை பெறுகிறார்ங்கிறது பாத்தீங்கன்னா லாங் எக்ஸ்பீரியன்ஸ்ல அவருக்கு வரும். அப்ப இதெல்லாம் எச்சரிக்கையா இருக்கணும். இப்ப அவருடைய இதை படிக்கும்போது நமக்கும் இதாகும். யயாதின்னு ஒரு கதை கண்டிப்பா நம்ம இன்னொரு தடவை சொல்லியிருக்கேன். அவர் வந்து பால் இதுல ரொம்ப காமத்துல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அப்ப ரொம்ப வயசான புறமும் அதை அனுப்பிச்சுட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஒரு முனிவர் கிட்ட சொல்றேன், அதுலயே ஈடுபட்டு இருக்கலாம், அந்த புறத்திலேயே இருக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி உன்னுடைய மகன்கள் யாராவது அவங்க இளமையை அவனுக்கு கொடுத்தா நீ அந்த மாதிரி தொடர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 3 மகன்கள் கேட்பாங்க. அந்த 3வது மகன் தான் இளமையை கொடுப்பாரு. அவர் முதுமை ஆயிடுவாரு. அப்ப இவர் வந்து 300 வருஷம் வாழ்ந்ததை தான் சொல்லுவாங்க. அந்த மகாபாரதத்துல உங்களுக்கு எல்லாம் முன்னோர்கள், பாண்டவர்கள் கௌரவர்களுக்கு தான் முன்னோர்கள், யயாதின்னு கதை வரும். அப்ப வந்து 300 வருஷம் அந்த அதனுடைய எல்லாம் முடிஞ்சப்பறம் அவர் என்ன சொல்றாரு, அந்த காமத்தை வந்து நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறது அப்படின்னு சொன்னா என்னன்னா, திகட்டுமான திகட்டவே திகட்டாது, நெய் ஊற்றி நெருப்பு அடைப்பது போல அப்படின்னு சொல்லி அதுல ஈடுபட்டா நம்ம வெளியில வர முடியாது, சிற்றின்பம் சொன்னா கூடன்னு சொல்லி அதுல வரும். அப்ப இந்த அதுலதான் நமக்கு அப்ப அந்த கதையை கேட்கும்போது நம்ம வந்து எச்சரிக்கை ஆயிடும், இப்படி இருக்கா. He cannot any longer be overcome by the assault, surprised in the nets, or deceived by the disguises. வார்த்தைகள் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நம்பிக்கை ஊட்டுற வார்த்தைகளா இருக்கும். அதனால தயவுசெய்து அடிக்கடி இது படிக்க வேண்டிய வரிகள், இது நம்ம வந்து பிராக்டிக்கலா செய்ய வேண்டிய வரிகள். முடிஞ்சிடாது. சொல்லுங்க சார். இந்த இன்ஸ்ட்ரக்டட் பை லாங் எக்ஸ்பீரியன்ஸ், கான்சியஸ் ஆஃப் ஆல் ஆக்ட் அண்ட் கண்டிஷன் ஆஃப் தர் இன்ட்ராக்ஷன் வந்து இந்த 2வது இந்த கண்டிஷன் இன்ட்ராக்ஷனுக்கெல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறையில இந்த பத்திரம் பதிவு பண்ண போனோம்னா, ஒரு விஷயத்த பண்ண போனா ஒன்னொன்னா கொண்டா அதை கொண்டான்னு, அதே மாதிரி பேங்க்ல ஒரு லோன் வாங்க போனா இதை கொண்டா அதை கொண்டான்னு என்னென்ன பண்றாங்க. அது மாதிரி எனக்கு அதுல ஃபீல் பண்ணேன் சார். நான் இந்த வார்த்தைகள்ல நம்ம படுற அவஸ்தைய அன்னைக்கு பகவான் எடுத்து அழகா கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி, ஒன்னா ஒன்ன கொடுத்தோம்னா இன்னும் கொண்டா, அதை கொடுத்தா இன்னொரு சர்டிஃபிகேட் கொண்டா, இன்னொன்னு கொண்டான்னு போட்டு அலக்கழிச்சு கடைசியில கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியாம போயிடும். அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. எப்படி சார் அவர் அவ்வளவு அழகா இதை எடுத்து கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேங்க்யூ சார். வெல்கம். At the same time, he perceives the ego to be nothing better than a device and the sustaining knot of their interaction, and perceiving it, he is delivered from the illusion of the lower egoistic nature. இதெல்லாம் அதே அனுபவங்கள்லாம் வந்தோம். at the same time, அதே நேரத்துல அந்த காலகட்டத்திலேயே he perceives the ego to be nothing better than a device. அப்போ வந்து ஆணவம் என்பது என்ன என்றால் ஒரு கருவி மட்டுமே. அந்த சஸ்டைனிங் நாட் ஆஃப் த இன்டராக்ஷன், கொஞ்சம் முன்னாடி நீங்க இப்ப சொன்ன அந்த இன்டராக்ஷன் அப்படி ஒண்ணு பிணைஞ்சு இருக்கு இல்லையா, அதுல வந்து பிரிக்க முடியாத ஒரு முடிச்சா, சஸ்டைனிங் தொடர்ந்து இருக்கக்கூடிய முடிச்சா அது இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து என்ன சொன்னோம், நீங்க எவ்வளவு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க, நீங்க உங்களுக்குள்ள இருக்கும், நான் எவ்வளவு நல்லா சொல்றேன்னு எனக்குள்ள அது சஸ்டைனிங் நாட் இருக்கும். அப்படி இப்படின்னு அந்த ஆணவத்துக்கு இடம் கொடுக்காம நம்ம வெறும் கருவி, அந்த ஆம்பிளிஃபயர்ல சவுண்ட் வருதுன்னா அதோட இது கிடையாது, யார் மைக்ல பேசுறாங்களோ அது வருது. அது மாதிரி நம்ம ஸ்ரீ அரவிந்தர் வரிகளை நம்ம சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாட் ஆஃப் த இன்டராக்ஷன், பர்சீவிங் இட், அதை வந்து உணர்தல். இஸ் டெலிவர்ட், அதெல்லாம் உணர்ந்ததுனால he is delivered from the illusion of the lower egoistic nature. அந்த பேரியற்கை நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். அது வந்து ஆணவத்தால் ஏற்பட்ட அந்த இயற்கை, அது கீழான ஆணவத்தால் இருக்கிற அதை தரக்கூடிய மாயிலிருந்து இவன் விடுவிக்கப்படுகிறான். இதெல்லாம் படிங்க. முதல்ல அட்வான்டேஜ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அதுல இருந்து பின்வாங்கும் போது இப்ப வந்து இந்த மாய தோற்றத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம். அடுத்த சென்டென்ஸும் படிப்போம். ரொம்ப நம்பிக்கை ஊட்டும் வரிகள் இது ஒவ்வொன்றும். நீங்க அடிக்கடி புவனேஸ்வரிமா கேட்பீங்க, இதுல எல்லாம் தப்பிக்க முடியுமா, இப்படியே மாட்டிட்டு சேத்துலயே முழன்று கொண்டிருப்போமான்னு கேட்பீங்களா அடிக்கடி. நம்ம எப்ப சார் இங்க இருந்து வெளியில வருதுன்னு கேட்பீங்களா? அதுக்கெல்லாம் பதில் இதுல இருக்கு.
அதான் புரிஞ்சுங்க. நான் அதுல ஒரு விஷயம் சார், அவரு சொல்றது ஏதோ எல்லாம் நல்ல விஷயம், நம்ம நம்பிக்கை. ஆனா என்னோட ஏஜ்ல பாக்குற போது இதெல்லாம் ரொம்ப காலம் பிடிக்குமேன்னு தோன்றதை தவிர்க்கவே முடியல சார் என்னால. இல்ல அதுக்குதான் பதில் இப்ப வரப்போகுது. அந்த நேற்று 3 வார்த்தையை பிடிச்சிக்கிங்க. இம்பார்ஷியல், இன்டிஃபரண்ட், இம்பர்சனல். அந்த 3 வார்த்தையை பிடிச்சீங்கன்னா வயசை பத்தி எல்லாம் பேச்சே கிடையாது. அந்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு தெளிவு பிறந்துடும். ஈகோ இதுல எதுவரை இவ்வளவு நாள் நீங்க நம்ம ஆசையிலையும் ஈகோலையும் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. அதுல இருந்து டக்குன்னு இதுக்கெல்லாம் அதான் சொல்றேன்னு, இருள் 1000 வருஷம் 10,000 வருஷம் 1 மில்லியன் ஆண்டுகள் ஒரு மூக்குல இருள் இருந்தாலும் ஒரு செகண்ட்ல அந்த ஒளி இருளை போக்கணும். போக்குமா போக்காதா? ஆமா சார், உண்மைதான். நீங்க அதை பத்தி கவலையா வந்தப்புறம் அந்த இருளை பத்தி நினைப்பே வராது நம்ம. அவ்வளவுதான், அதேதான் விஷயம். அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். எல்லாத்துக்கும் நான் தயவுசெய்து புவனேஸ்வரன் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுறதுக்கு இது அனைவருக்கும் எனக்கும் உட்பட பேசிட்டு பாருங்க எவ்வளவு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. He escapes from the sattvic egoism of the altruist and the saint and the thinker. He shakes off from its control on his life impulses the rajasic egoism of the self-seeker and ceases to be the laborious scatterer of self-interest and the pampered prisoner or toiling galley slave of passion and desire. He slays with the light of knowledge the tamasic egoism of the ignorant or passive being, dull, unintelligent, unattached to the common ground of human life. இப்ப நம்ம எதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறோம் பாருங்க. அது நம்ம நேற்று தங்க சங்கிலி தங்க விலங்குன்னு எல்லாம் பார்த்தோம். சாத்விகர் முதல்ல சாத்விக் சொல்றாரு, சாத்விக் பண்றவங்ககிட்டையும் தான் ரொம்ப சாத்வீகமா இருக்குங்கிற ஆணவம் இருக்கும். அதான் பெரிய சிக்கல். He escapes from the sattvic egoism. யாருக்கெல்லாம்? of the altruist. altruist இந்த philanthropist altruist எல்லாம் ஒண்ணு வள்ளல் தமிழ்ல சொல்லலாம். இப்ப வள்ளலுக்குள்ள மதர் தான் சொல்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன். ஏன்னா நமக்கெல்லாம் வள்ளல் தான் பெரிய வள்ளல் நினைக்கும் போது இந்த வள்ளலுக்குள்ள உள்ளூர ஆள் மனசுல வள்ளல்ங்கிற ஆணவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப அதைத்தான் இங்க ஸ்ரீ sattvic egoism of the altruist and the saint. sattvic egoism of the saint. அந்த முனிவருக்கு நீங்க பல முனிவர்கள் பார்த்திருப்போம், அந்த ஆணவத்தை பார்த்திருப்போம். அதுதான் நான் அடிக்கடி காட்டக்கூடிய அந்த வரமுனின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் அகஸ்தியர். நானும் அடியார் அவருக்கு அதுக்கு நாம் அந்த மரியாதை பண்ணணும்னு சொல்லும் போது அந்த ஆணவத்துல அவர் சாபத்துனா மகிஷாசுரனை உருவாங்க. அது ஒரு பொருள். அந்த திங்கர் சிந்தனாவதி என்ன மாதிரி யாரு இப்ப அந்த சிந்தனாவாதிகள்லாம் இப்ப ஒரு நல்ல ஒரு புது வார்த்தை வச்சுக்கோங்க. நீ எல்லாம் ஒரு படிச்ச முட்டாள்னு சொல்லலாம். இது மாதிரி ரொம்ப ஆன்மீகமாவோ இதா இருந்தா படித்த பாமரன் லேர்னட் லேமேன்ங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த திங்கரா இருக்கும்போது அங்க ஒரு ஈகோயிசம். அதுல இருந்து இந்த நிலை போகும்போது நீங்க விட்னஸா இருக்கும்போது அதுல இருந்து நாம் தப்பிக்கிறோம். escapes from the sattvic egoism of the altruist and the saint and the thinker. இது இல்லாம இன்னொன்னு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். பாபான்னு ஒரு திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அதுல இவரு நாதஸ்வரம் வாசிக்கிறவரா டெல்லி கணேஷ் வருவாரு. அப்ப சொல்றாரு, நான் 5 வேளை குளிக்கிறேன், கோவிலுக்கு இத்தனை தடவை போறேன், இறைவனுக்கு நான் சேவை செய்யறேன், அப்படி இப்படி எல்லாம் சொல்லிட்டு. ஆனா எனக்கு கடவுள் காட்சி தர மாட்டேங்கிறாரு. இது இந்த பாபாங்கிற அந்த படத்துல வரக்கூடியது இது இவருக்கு மட்டும் எப்படி வந்துச்சு, அது நல்ல குணங்கள் எல்லாம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆதங்கப்படுறாரு. அதுவும் ஒரு சாத்வீகமான அப்படி அவன் ரொம்ப ஆச்சாரமான பையன்லாம் சொல்லும் போது அதுல இந்த ஆன்மீக ஆணவம். அப்புறம் he shakes off. இங்க பாருங்க எஸ்கேப்ஸ்னு ஒரு வார்த்தையை போட்டாங்க. he shakes off from its control. இங்க ரஜசிக் பத்தி சொல்றாங்க. சாத்விக்ல on its control on its life impulses. அப்போ இந்த பிராணனுடைய தாக்கங்கள் தூண்டுதல்களிலிருந்து உதறி தள்ளுறது அது அப்படியே குடிச்சிட்டு இருக்க மாதிரி வரும். அதுல இருந்து உதறி தள்ளி வார்த்தைகள் எல்லாம் நீங்க நல்லா கவனிங்க. அங்க எஸ்கேப்ஸ் அதெல்லாம் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ஆன்மீக ஆணவம் இருக்குல்ல, என்ன மாதிரி உண்டா. அது இந்த நாரதரே கதையை சொல்லுவாங்கல்ல, நாரதர் நான் தான் பெரிய பக்தன் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக ஆணவம் இருக்கும். இப்ப பெருமாள் கூட்டிட்டு போய் அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு விவசாயி காலையில எந்திரிச்சோன்னா ஓம் நமோ நாராயணா சொல்றாரு, தூங்கும் போது சொல்றாரு, நடுவுல தூங்குறா, போராட்ட வாழ்க்கையா இருக்கும். 2 தடவை சொல்ல நான் ஒவ்வொரு வினாடியும் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எப்படி என்ன விட ஒரு பெரிய பக்தன் சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு கையில ஒரு கிண்ணம் அப்படி வழிய ஒரு நல்லெண்ணெய் கொடுத்து ஒரு சொட்டு சிந்தாம உலகமும் சுத்திட்டு வான்னு சொல்லும் போது அதுல ஒவ்வொருத்தரையா வருவாங்க. அதெல்லாம் வரும்போது விஷ்ணுவே வருவாரு.
ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா ஒரு சொட்டு கூட சிந்தல. எத்தனை தடவை நீ நாராயணன் சொல்லணும், ஒரு தடவை கூட சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அந்த ஆன்மீக ஆணவங்கிட்ட இருக்கிறதே தெரியாம வேலை காட்டும். நான் தான் பெரிய அப்பதான் நீ ஒரு ஒரு கிண்ண எண்ணெய் வந்து அதுல இருக்கும்போது நாராயணன் மறந்துட்டு அவங்க குடும்பத்தையே சுமந்துட்டு இருக்கான் அந்த கையில நீ சுமந்த மாதிரி. அப்ப அவன் 2 தடவையாவது சொல்றான்னா அவன் உன்னை விட பெரிய பக்தன் தானே அப்படின்னு விஷ்ணு சொன்னதா படிச்சிருப்போம் நம்ம. He shakes off from its control on his life impulses, the rajasic egoism of the self-seeker. Self-seekerனா அந்த ரஜசிக் ஈகோயிசம் இருக்கும், அதுல இருந்து இது விளக்கப்படுது, உணரப்படுகிறது. And ceases to be the laborious caterer of self-interest. இப்ப வந்து ரஜசிக் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த கேட்டரர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கேட்டரிங்னா உங்களுக்கு என்ன உடனே ஞாபகம் வரும்? யாராவது சொல்லுங்க பிரியமா. சமையல். அப்ப லெபோரியஸ் கேட்டரர் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் செல்ஃபிஷா இருக்குது. அதை வந்து அப்படியே அந்த ஆணவத்தை வந்து வளர்த்திட்டு இருப்பாங்க. என்ன அழகா நான் வேலை செஞ்சேன், வெறும் 500 ரூபாய் ஆரம்பிச்சது இன்னைக்கு 5 கோடி ரூபாய் 5000 கோடி ரூபாய்க்கு நான் அதிபதினெல்லாம் சொல்லும் போது அது அந்த சாப்பாடு போட்டுட்டே இருக்கும் அந்த ஆணவத்துக்கு. லெபோரியஸ் கேட்டரர் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் த பேம்பர்ட் பிரிசனர். பேம்பர்ட் பிரிசனர்னா யோசிச்சு பாருங்க, கைதியை யாருமே பேம்பர் பண்ண மாட்டாங்க. ஆனா இது என்ன பண்ணுவோம், இந்த ரஜிஸ் வந்து நம்ம ஜெயில இருக்கோம்னே தெரியாம நீ உனக்கு என்ன வேணாலும் வச்சுக்கோ, ஆனா ஜெயிலுக்கு வெளியிலயே போக முடியாது. அதாவது இப்ப இன்னைக்கு செல்போன் எல்லாரும் பாத்தீங்கன்னா யார போய் பாருங்க கையில அதையே வச்சு எல்லாருமே பிசினரா இருக்க மாதிரிதான் படுது. அந்த மாதிரி ஒரு ஆனா அதுல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம், வீடியோ ரொம்ப சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் கடமையை மறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டு அப்புறம் பிரியாமாவுக்கு பிடிச்ச ஒரு வார்த்தை வருது, டாய்லிங்னா. ரொம்ப ஒரு பக்கம் பேம்பர்ட் பிரிசனர், இன்னொரு பக்கம் டாய்லிங் கேலி ஸ்லேவ் ஆஃப் பேஷன் அண்ட் டிசையர். கேலி ஸ்லேவ் ஞாபகம் வருதா பிரியாமா? சார் செரிப்ரல் கேலி ஸ்லேவ் 147ல இருக்கு சார். அல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? கேலினா என்ன, ஸ்லேவ்னா என்னது? அந்த நீங்க ஒரு வீடியோ போட்டு ஞாபகம் இருக்கு சார், அந்த போட்ல அந்த அந்த கமாண்ட் கொடுத்துட்டு இருக்காரு தலைவர். அதுக்கு வந்து ஸ்லோ ஃபாஸ்ட் அப்படின்னு மாறி மாறி அவங்க அந்த இயக்கத்துக்கு, அந்த கமாண்டோட இயக்கத்துக்கு அந்த அடிமைகள் வந்து அதுக்கேத்த மாதிரி போட்டை வந்து ஓட்டுறாங்க. இன்னும் ஃபாஸ்ட் ஏத்திட்டே போவார் அவரு. அந்த மாதிரி நம்மளுடைய மூளை வந்து நமக்கு வந்து ஆட்டி படைக்குதுன்ற மாதிரி புரிதல் வருது. அதான் இதுல பாத்தீங்கன்னா அந்த பெரிய பாய்மர கப்பல் கீழே எல்லாரும் துடுப்பு தான் போடணும். அப்ப அவங்களுக்கு அடிக்கிறாரு. அந்த கேலிங்கிறது அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த துடுப்பு போடுற இடம். அவங்க எல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து அதிகமா பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ரோ 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 இவர் போட்டு சந்தோஷமா எல்லாம் பண்ண முடியாது. அவங்க வந்து ஒரு ட்ரம் வச்சு அடிப்பாங்க, அந்த தாளத்துக்கு ஏற்ற மாதிரி அடிக்கணும். சீக்கிரம் ஒன்றும் வேகமா அடிப்பாங்க, ஏன்னா அந்த டீசல் என்ஜின் ஸ்டீம் என்ஜின் எல்லாம் கண்டுபிடிக்காத காலம். அதுதான் இந்த கேலிங்கிற வார்த்தையை சொல்லி அங்க இதை கொண்டு வர இருப்பாருங்க. இப்ப கேலி ஸ்லேவ் அந்த மாதிரி ஒரு அடிமையா இருக்காங்க. எதுக்கு அடிமை? ஒரு தீவிரமான ஆசைக்கும் அடிமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு பிரெஞ்சு மக்கள் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, இந்த சென்டென்ஸ் முடிச்சிடுறாரு. அப்புறம் ஹி ஸ்லேஸ் வித் த லைட் ஆஃப் நாலேஜ். இப்ப ரஜசிக் முடிச்சுட்டாரு, இப்ப 3வது வந்து தமசிக் வர்றாரு. ஹி ஸ்லேஸ் வித் த லைட் ஆஃப் நாலேஜ் the tamasic egoism of the ignorant being or passive being, dull, unintelligent, attached to the common ground of human life. அப்ப வந்து இது வந்து நீங்க சினிமா சில கேம்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த ஸ்டார் வார்ஸ் மாதிரி படத்துல எல்லாம் அவங்க வந்து ஈட்டி மாதிரி எல்லாம் வாழெல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க, ஒரு சின்ன வால் பிடிமா இருக்கும், அதுல இருந்து வர்றது லேசர் பீம் மாதிரி தான். அப்ப அதை வச்சு இந்த எதிரி எல்லாம் ஜெயிக்கிற மாதிரி யாராவது பார்த்த ஞாபகம் இருக்கா? எங்காவது பல படங்கள்லயும் பல கேம்ஸ்லயும் அது வரும். அது மாதிரி இங்க பாருங்க வார்த்தை என்ன யூஸ் பண்றாரு, he slays the tamasic egoism படிக்கணும். he slays கொல்கிறார் வெல்கிறார் with the light of knowledge. அப்ப எப்படி அந்த இந்த காலத்துல ஒரு லேசர் பீமோட ஒரு வால் இருக்கும், அது மாதிரி ஞான ஒளியால் அந்த தமசிக்கு ஈகோயிசம். சும்மா இருக்கிறதுனா சும்மாவை நினைச்சுக்க, சும்மா இருந்து பாருன்னு ஒரு படத்துல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கா? இருந்து பாரு ஒரு கொஞ்ச நேரம் சும்மா, அது சாதாரண விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க, வேலை இல்லாம இருக்கிறது பெருமையா சொல்லுவாங்க. அது ஒரு தமசிக்கு. எனக்கு ஒன்றும் ஒருத்தர் சொல்றாங்க, நான் மூலனூர் சில ஊரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பேங்க, தாராபுரம் பக்கத்துல முருங்கைக்காய்க்கு ரொம்ப ஃபேமஸ், கொங்கு மண்டலத்துல எல்லாம் இருக்கும். ஓகே, அந்த மூலனூர் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா
நிறைய பேர் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கங்க போய் ஃபைனான்ஸ் அவங்களா கேட்காமலே கடனை கொடுத்து அப்புறம் வசூல் பண்ணிட்டு, அது வசூல்னா சாயந்தரம் 5ல இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் போய் வசூல் பண்ணிட்டு மிச்சம் 2 மணி நேரம் போக 22 மணி நேரம் அவங்க வீட்லயே இருந்து டிவியை பார்த்துட்டு எல்லாமே பண்ணிட்டு, அதை பார்த்துட்டு ஒரு அன்னை அன்பர், நான் பேர் சொல்லவும் ஊர் சொல்லவும் விரும்பல, அவர் என்கிட்ட சொன்னார், கண்ணப்பன் நான் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் அவங்கள மாதிரி இருக்க போறேன், அதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னப்பதான் நான் கரெக்டா அந்த டைம்ல என் மகன் 2013 வந்தப்போ நாலேஜ் முடிச்சுட்டு வர்றாப்புல அவங்களுக்கு ஒரு மதரோட கோட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தானா எதுவும் செய்யாம டிவியே பார்த்துட்டு சும்மா இருந்தானா வாழ்க்கையில ஆன்மீகத்திலையும் முன்னேற மாட்டான், வாழ்க்கையிலையும் முன்னேற மாட்டான். அது அன்னை சொன்ன வாழ்க்கையே அல்ல. அப்படியே நம்ம எல்லாம் தேவையான அளவு இன்கம் வருது, 3 வேளை சாப்பிட்டுட்டு நமக்கு எனக்கு விருப்பமான டிவி ஷோ எல்லாம் பார்த்துட்டோம், இல்லை விருப்பமான செஞ்சுட்டோம், தூங்கிட்டோம் இருந்தோம்னா இந்த ஆன்மீகமே அல்ல அப்படின்னு அவர் அந்த மாதிரி ஒரு மன இதுல இருந்தாரு. அப்ப அதை எச்சரிக்கை பண்றதுக்கு இந்த கொட்டேஷன் ரொம்ப யூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த எண்ணத்தையே விட்டுட்டாரு. ஆனா அவர் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் மட்டும் ஒரு குறிப்பா சொல்றாரு. So he slays with the light of knowledge the tamasic egoism of the ignorant being. அப்ப அறியாமை ஜீவன், passive being. passive தமசிக்கு ஒண்ணுமே சொல்ல, ஒன்னா ஏதோ செய்வாங்க, ஆனா அதுல ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, டல் இருக்கும், டல்லா இருக்கும், மந்தமா இருக்கும், அன்பின்களுக்கு அறிவு இருக்காது, அட்டாச் வித் காமன் ரவுண்ட் ஆஃப் ஹியூமன் லைஃப், செக்கு மாடு மாதிரி பண்ணிட்டே இருக்காரு. இதுதான் இந்த 3 குணங்களை எவ்வளவு அழகா ஸ்ரீ அரவிந்தர் சொல்றார். அதுல இருந்து நம்ம எப்படி விலகி அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறோம், வெல்கிறோம் என்பதை ஒவ்வொரு குணத்தையும் சொல்லி அதுல இருந்து சொல்லிட்டு வர்றாரு. நம்ம இதோடைய தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு தமிழையும் படிப்போம், படிப்போம். ஏன்னா கொஞ்சம் சொல்லுங்க. யார கை தடு. சார் பேம்பர் பிரிசனர்ன்றப்போ அந்த வரிகள் ஞாபகம் வருது சார். திரைப்பட பாடல் இருக்கும் 4 சுவருக்குள்ளே வாழ நீ என்ன கைதியா அப்படின்னு ஒரு பேம்பர்னு இப்ப நம்ம சொல்லுவோம். ஐடி எல்லாம் பண்ணக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, ஐடி பே பண்ணக்கூடியவங்க போனா அவங்க ஏ கிரேட் இதுக்கெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம கூட ஒரு அரசியல்ல பாத்துருப்போம், ஷாப்பிங் எல்லாம் போனதெல்லாம் வீடியோ அந்த மாதிரிலாம் அவங்க பேம்பர்டு பிரிசனர் தான். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இங்கேயே எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சில செயல்கள் பணம் கொடுத்துருக்கோம். ஸோ இதோட நம்ம நிறைவு செய்வோம். நாளை காலை நம் பயில்களை தொடர்வோம். வியாழக்கிழமை நானும் கரெக்டா முடிச்சேன். ஏன்னா நாளைக்கு நான் மாமல்லபுரம் வியாழக்கிழமை நான் போக வேண்டியது. ஸோ நன்றி. அன்னை ஸ்ரீ அளவுக்கு அனைவருக்கும் நன்றி.